ப்ரோ உங்களுக்கு தெரியாது ப்ரோ, தெலுங்குல நம்ம தமிழ் பிக் பாஸுக்குள்ள வந்த பிந்து மாதவி தமிழ் பிக் பாஸ் சீசன் 1க்கு வந்து போட்டு தெலுங்கு பிக் பாஸ்ல போய் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன அப்படின்னா இப்ப ஒருக்கா பிக் பாஸ்க்குள்ள போனா இன்னொருக்கா வர முடியாதுன்றீங்க. தெரியாம பேசாதீங்க ப்ரோ. ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் ஈக்குவல் அப்படின்றத வந்து பல பேர் மேடைகள்ல வீடியோக்கள்ல ஏன் யூடியூப்ல ரிவ்யூ பண்ண நபர்களை வந்து அந்த ரிவ்யூ பண்ணக்குள்ள மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக, பெண்களை கவர்வதற்காக, நல்ல பேர் எடுப்பதற்காக பேசியிருப்பாங்க. இப்ப தனிப்பட்ட ரீதியில ரிவ்யூவர்ஸுக்கு ஒரு குரூப் இருக்கு. இப்ப வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல அட்மின்ஸா இருப்பவர்கள் பல பேர். ஸோ ஆனா அவங்களுடைய உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன அப்படின்னா, அது எப்படி கமல்ஹாசனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து நயன்தாராவை போடலாம்? பிக் பாஸ் என்ற ஷோவே வந்து ஒரு ஆணோட பேர் தானே இருக்கு, பாஸ் அப்படின்னு இருக்கு, பிக் பாஸ் இருக்கு. அது எப்படி ஒரு பெண்ணை போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சில பேச்சுக்களை பார்க்கக்குள்ள இன்னொரு விடயம் வந்து பாத்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் கோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இப்போ பெரிய ஒரு நேஷனல் நியூஸ் சேனல் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாள் 2-3 மணித்தளங்களுக்கு முதல். ஆனா அந்த ரிவ்யூ பண்றவங்க நயன்தாரா அவர்களுடைய படத்தை கூட போடாம பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வன்மம் அவளா ஏன் இந்த தோட்ஸ் அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் தமிழுக்கு வர இருக்கிற ஜாழ்ப்பாணத்து போட்டியாளர்கள், இலங்கை போட்டியாளர்கள், வெளிநாட்டு போட்டியாளர்கள் தொடர்பான கேள்விகளுக்கான பதில். அடுத்தது வந்து ப்ரொமோ, பிக் பாஸ் தமிழோட கோஸ்டோட ப்ரொமோ எப்போ அப்படின்ற டீட்டெயில். இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க, ப்ரோ பிந்து மாதவி வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 1க்கு வயல் கார்டு என்ட்ரியா வந்தாங்க, டாப் 5க்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் கழிச்சு தெலுங்கு பிக் பாஸுக்குள்ள போனாங்க, டைட்டில் வின் பண்ணாங்க. ப்ரோ நீ என்ன ப்ரோ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஒரு பிக் பாஸுக்குள்ள மெயின் பிக் பாஸுக்குள்ள போனவங்க இன்னொரு பிக் பாஸ் மெயின் பிக் பாஸுக்குள்ள எந்த லாங்குவேஜ்லையும் போக முடியாது. சில பேர் என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்னா, அது தமிழ் பிக் பாஸுக்குள்ள திரும்ப வர முடியாது, தெலுங்குக்குள்ள போகலாம், தமிழ்ல வந்தவங்க தெலுங்குக்குள்ள போகலாம், தெலுங்குல வந்தவங்க தமிழுக்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லை கண்ணா. என்ன அப்படின்னா, பிந்து மாதவி தமிழ் பிக் பாஸ் 100 நாள் பிக் பாஸுக்கு வந்தாங்க. ஆனா அவங்க தெலுங்குல போனது அல்டிமேட், அது 70 நாட்கள் ஷோ. பிக் பாஸ் வேற, அல்டிமேட் பிக் பாஸ் வந்து வேற. நம்ம தமிழ்ல வந்து மெயின் பிக் பாஸ் பிக் பாஸ் தான் சொல்லுவோம். அந்த 70 நாட்கள் இருக்கிறத பிபி அல்டிமேட் அப்படின்னுவோம். தெலுங்குலையும் வந்து மெயின் பிக் பாஸ் பிக் பாஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த 70 நாட்கள், அதாவது ஹாட்ஸ்டார்ல மட்டும் போடுற அந்த இதை வந்து பிபி நான் ஸ்டாப் அப்படின்னு வந்து தெலுங்குல சொல்லுவாங்க. ஸோ பிந்து மாதவி தெலுங்குல போனது பிக் பாஸுக்கு இல்ல, பிபி நான் ஸ்டாப் 70 நாட்கள் ஷோ. சரிங்களா? இது வந்து ஓகே, ஆடியன்ஸ் அவங்க வந்து நம்மள மாதிரி இது நம்ம தொழில், நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். பட் ஆடியன்ஸுக்கு வந்து அது அவங்களுக்கு பிஸி, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் வேற, அது அவங்க மேல நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் வியூக்கள் எடுத்துக்கிட்டு பல அப்படி இப்ப நம்மள ஒரு 100 பேர் ஃபாலோ பண்றாங்கனாலே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். சரிங்களா? சாப்பிட்றோம் இல்ல? ஸோ அப்ப நம்ம அதுக்கேற்றது போல நம்ம உழைப்ப கொஞ்சமாவது போடணும், தெரிஞ்சு வச்சு நோட்ஸ் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பேசணும். ஆனா பல பேர் வந்து ஒண்ணுமே இல்லாம சகிலாவோட பேரை சொல்றாங்க, கிரணோட பேரை சொல்றாங்க, சுஜித்ராவோட பேரை சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஆல்ரெடி பிக் பாஸ்க்குள்ள போயாச்சுமா, மெயின் பிக் பாஸ்க்குள்ள போயாச்சுமா. தெலுங்கு பிக் பாஸ்ல தான் சகிலாவும் போனாங்க, கிரணும் போனாங்க. சுஜித்ரா நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் ஓகே வந்திருந்தாங்க. பட் இதெல்லாம் தெரியாம எப்படி பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் தெரியல. சரிங்களா? உண்மைகளை விட போலிகளுக்கு தான் இப்போ வாழ்க்கை. ஓகே, சரி ஓகே. ஸோ இந்த மெயின் பிக் பாஸுக்குள்ள போனா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் இன்னொரு மெயின் பிக் பாஸுக்குள்ள வர முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்த விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நயன்தாரா அவர்கள் மீது சில கூட்டம், கமல்ஹாசன் அவர்களுக்கு நயன்தாரா ரீப்ளேஸ்மெண்டா, அது இந்த பிக் பாஸ் ஒரு ஆண் தான் கோர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் மக்களே சில பேர் விஜய் சேதுபதி உறுதின்றாங்க,
சில பேர் நயன்தாரா உறுதின்றாங்க. இப்போ வரைக்கும் பெரிய நியூஸ் சேனல்ல இருந்து வந்த பேர் வந்து நயன்தாரா அவர்கள். சரிங்களா, பப்ளிக்காவே போட்டிருக்காங்க. 3 லட்சம் 4 லட்சம் வியூ கிட்ட போயிருக்கு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வர்ற சோர்ஸ் படி வந்து தமிழ் பிக் பாஸ் டீம் சைட்ல இருந்து யாரையும் கன்ஃபார்ம் பண்ணல, பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. நயன்தாரா, விஜய் சேதுபதி, எஸ்டிஆர் அப்படின்ற பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்மான அப்டேட் வர ஒரு 4-5 நாட்கள் எடுக்கும். சரிங்களா, மேபி நாளைக்கு கூட எடுக்கும். பட் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நயன்தாரா அவர்கள் கூட பண்ணலாம். சரி, அப்படி இருக்கக்குள்ள சில பேர் வந்து ஏன் இப்படி ஒரு பெண் கோஸ் பண்ண போறாங்கன்னு சில பேர் அந்த வன்மத்தை காமிக்கிறாங்க. பல பேர் ஒரு ரிவ்யூல கூட நயன்தாரா அவர்களுடைய தம்ப்நெயில வந்து போடுறாங்க இல்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆண் தான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதை வெளிப்படையா காமிங்களேன். ஏன் நடிக்கிறீங்க? ஆணும் பெண்ணும் ஈக்குவல் நீங்க ஏன் நடிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று சமத்துவம் வேணும், நாங்களும் இப்படித்தான். ஆனா வன்மத்தை வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது. சோ இதுக்காகவே என்னோட விஷ் வந்து என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்கள், லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் கோஸ் பண்ணணும் அப்படி என்பதுதான். நயன்தாரா அவர்கள் போன சீசன் கோஸ் பண்ணிருந்தா கூட பிரதீப் அவர்களுக்கு அநியாயம் நடந்திருக்காது. அதுக்கு பதிலாக மாயாவை வச்சு செஞ்சிருப்பாங்க. சரிங்களா, நயன்தாரா அவர்களுடைய ஸ்டைல் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவங்க வந்து கிளிப்பில் மாதிரி பண்ண மாட்டாங்க. சீசன் 7ல பக்காவா ஃபேவர்ஸ் தான் கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாங்க. நயன்தாரா அவர்களுக்கு அது எடுபடாது. அது எல்லாத்தையும் விட என்னோட ஒரு இது என்ன அப்படின்னா, சில அந்த கூட்டம் இருக்குல்ல, பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பெண்கள்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, பெண்கள்னா அந்த ஒரு ஸ்டில் அந்த அடக்குமுறை மைண்ட் செட்டோட இருக்கிற சில கூட்டம் இருக்குல்ல, அதுக்காகவே எனக்கு நயன்தாரா அவர்கள் இந்த சீசனை கோஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான். பட் ரிசல்ட் வரட்டும். விஜய் சேதுபதி அவர்களா நயன்தாராவா 50-50 இப்போ வரைக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி. சரிங்களா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேர் அடிக்கிறது, பல பேர் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறது சாதாரண விடயம் இல்லை. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் இப்போ நயன்தாரா அவர்களை லேடி சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்கு. கண்டிப்பா சி டிசர்வ் த பிளேஸ் பிக் பாஸ் காஸ்ட். லெட்ஸ் சி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் 8 தமிழ் வெளிநாட்டு போட்டியாளர்கள் இந்த வாட்டி வருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வெளிநாட்டு போட்டியாளர்கள் போன சீசன்ல கூட வந்து கடைசி 2 கிழமை வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு பொண்ணு, ஜனனி அவர்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா லியோ படத்துக்கு அவங்க கூட தான் ஒன்னா போய் பார்த்துருந்தாங்க. ஜனனி மேம் அவர்கள், அவங்களும் ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ் தான், செல்ஃப்-மேட் பிஸ்னஸ் உமன். இப்போ கூட ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஆயுர்வேத பியூட்டி ஷாப் வச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, அந்த துறையில டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்க வர்றதா தான் இருந்துச்சு, பேரும் இருந்துச்சு, கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டது. ஸோ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 10 நாட்களுக்குள்ள போட்டியாளர்களை மாற்றுவார்கள். பட் இந்த வாட்டி எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு, அதே நேரத்தில் என்னோட விஷ் ஒன்று இருக்கு. இப்போ வந்து இது ஒரு புதுசா ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி தான், புதிய கோஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ வந்து பிக் பாஸ் டீமுக்கு வேர்ல்டு வைட் வந்து ரீச் வந்து தேவை. எல்லாரையும் பார்க்க வைக்கணும், டிஆர்பி எடுக்கணும், சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும். அப்ப அதுக்கு வந்து கண்டிப்பா வெளிநாட்டு போட்டியாளர்கள் போடுவார்கள் அப்படி என்பது என்னுடைய ஒரு பிசினஸ் மைண்ட் படி எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து ஆஸ் அ பிக் பாஸ் ரசிகரா அண்ட் அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ்ன்றது பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கும் வெளிநாட்டு போட்டியாளர்கள், முக்கியமாக ஜனனி, லாஸ்லியா, தர்ஷனா போல இலங்கையில இருந்து, ஜாழ்ப்பாணத்துல இருந்து, வேற இடங்கள்ல இருந்து போட்டியாளர்கள் வரணும். அஷானி வந்தாங்க, கில்மிசா வந்தாங்க இன்னொரு ஷோக்கு, அப்படி வரணும். அதை எப்படி எங்கேயோ கொண்டு போச்சு அந்த ஷோட டிஆர்பி. சரியா? ஸோ அப்போ இதை வந்து பிக் பாஸ் டீம் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக வெளிநாட்டு போட்டியாளர்கள் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன், முக்கியமாக இலங்கையில இருந்து. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து ப்ரொமோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வர சான்சஸ் இல்லை. ஏன்னா இன்னும் ப்ரொமோக்கான ஒர்க் போய்கொண்டிருக்கு, டாக் போய்கொண்டிருக்கு கோஸ்டோட அப்படி என்பதான். இப்போ வரைக்கும் டக்குன்னு 3 நாளைக்குள்ள எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஆல்ரெடி சொன்னது போல 23, 24, 25 அப்படி இல்லைன்னா 29, 30, 31 அல்லது செப்டம்பர் 1 இந்த டேட்ல ஒரு டேட்ல ப்ரொமோ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ப்ரொமோ வருமா இருந்தா கண்டிப்பா பிக் பாஸ் 8 தமிழ் வந்து அக்டோபர் 13 அல்லது அக்டோபர் 20 தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? எனக்கு எப்ப ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, பட் பெஸ்டா இந்த சீசனை அவங்க பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி என்பதான் என்னுடையது. போன வாட்டி போட்டியாளர்கள் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தரை தவிர மீதி யாருமே சரியில்லை. சத்தியமா பிரதீப்புக்கு கிட்ட கூட அந்த ஒரு போட்டியாளர்களோட அந்த மைண்ட் செட், அந்த ஐக்கியூ இதெல்லாம் வரவே இல்லை. பிரதீப் பாகுபாலி மாதிரி இருந்தாலும் மீதி எல்லாருமே 22, 23 பேருமே அந்த பாகுபாலி கீழே ஒரு சிலை ஒன்று இருக்குல்ல, அப்படித்தான் இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புறேன்.
எங்களுக்கு வேணும் பிரதீப், பஸ், அசீம், அப்படியான போட்டியாளர்கள். த கேமர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி. பிரதீப், அசீம், ஆரி, பாலாஜி முருகதாஸ், சனம் ஷெட்டி, இப்படியான ஓவியா, லாஸ்லியா, ஜனனி, இப்படியான போட்டியாளர்கள் தான். தர்ஷன், கவின். ஸோ இப்படியான கேமர்ஸ், கவின் கூட ஒரு கேம் தான் ப்ளே பண்ணார். சரிங்களா? ஸோ இப்படியான கேமர்ஸ் தான் மக்கள் எதிர்பார்ப்பது. நன்றி.